அருமை பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். இன்று நீர் கொடுத்த ஆண்டவரே வாக்கு தத்துவம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். புல்லாங்குழல் சூரமண்டலம் முதலிய ஆண்டவரே சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சூரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும் என்ற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா தகப்பனே, உயிரில்லாத அந்த பொருள்கள் மூலமாய் ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்து அதை எடுத்து தொனிக்கும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து அந்த சத்தங்கள் புறப்பட்டு வந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எதற்காக கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக எங்களை அழைத்தீரோ, அந்த அழைப்பு ஒரு நாளும் வீணாய் போகாதபடி ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே தாளந்தை ஆண்டவரே ஒரு சிலருக்கு ஆண்டவரே அப்பா நல்ல வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிற குணம் இருக்கலாம் ஆண்டவரே. ஒரு சிலர் நல்ல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நல்ல பாட்டு பாடி துதிக்கிற ஆண்டவரே ஆராதனை செய்கிற அந்த தாளந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு நல்ல பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவரே அப்பா தாளந்து இருக்கலாம். சில பேர் திறப்புல நின்று ஜபிக்கிற தாளந்து இருக்கலாம் ஆண்டவரே. இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே ஒரு சரீரத்தில அநேக உறுப்புகள் இருக்கிறதோ, அநேக நரம்புகள் இருந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதோ, அது போல எங்களுக்கு தலையாய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்பொழுது ஆண்டவரே அப்பா தகப்பனே, நாங்கள் உமக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் உனக்கு என்ன செய்தால் அதில் நீ பிரியப்படுவீர், அதிலே சந்தோஷப்படுவீர் ஆண்டவரே. அதை செய்யும்படி இந்த காலை வேளையில் எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே அப்பா, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதற்கும் என்னை அழைத்ததற்கும் இப்பொழுதும் என்னோடு கூட அவர் இருப்பதற்கும் என்னை வழி நடத்துவதற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு என்று அவன் சொன்னது போல ஆண்டவரே அப்பா, கர்த்தர் என்னை கொண்டு இந்த தேசத்திலே, இந்த சபையிலே, இந்த வீட்டிலே, இந்த பட்டணத்திலே, இந்த தெருக்களிலே அவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிற கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் என்னை கொண்டு அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கும்படியாக என் இருதயத்தை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பன உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒலியா இருக்கும்படியாக ஆண்டவரே, ஒரு துனியா இருக்கும்படியாக, உன்னுடைய சத்தமா இருக்கும்படியாக, உம்முடைய ஒளியா இருக்கும்படியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, இவர்களை வழிநடத்தும்படி ஆண்டவரை இவர்களை எழுப்பும்படி கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.